Friends, welcome to Aquashots channel. In the channel Aquarium tips channel. So in the video la nama எதை பத்தி பார்க்க போறோம் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா சோ நிறைய பேர் அவுட்டோர் பாண்ட்ஸ் அதாவது கப்பி ஃபிஷ்க்குன்னு அவுட்டோர் பாண்ட் வந்து செட் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் ப்ரீடிங் எல்லாமே பண்ணிருப்பீங்க. சோ லோ ரேட்டட் கப்பி ஃபிஷஸ் வாங்கி வீட்டுக்கு வெளியே சிமெண்ட் தொட்டிங்களோ இல்லனா பிளாஸ்டிக்ல செய்யற தொட்டிங்களோ இல்ல கண்டெய்னர்ஸ்ல வச்சு வளர்த்து அதை சக்சஸ்ஃபுல்லா ப்ரீட் பண்றது வந்து இந்த கப்பி ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் குறிப்பாக வந்து நிறைய டைம் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அக்வேரியம்க்கு ஹாபியில் வரும்போது ஒரு க்ரேஸில் எல்லோரும் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஒரு வேளை டைம் வந்து சரியாக அதுக்கு கொடுக்க முடியல, கேர் பண்ண முடியல, ரொம்ப பாசம் பிடிச்சிருச்சு, ஸோ தொட்டியில் இருக்கிற மீன் வந்து செத்து போச்சு, என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற கேஸ் வரும்போது ஸோ நம்ம சரியாக கேர் கொடுக்கல, அதனால தான் வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்டோர் பாண்ட்ஸில் வந்து கப்பி ஃபிஷ் மட்டும்தான் வளர்க்கணுமா இல்லை மற்ற ஃபிஷ்ஷஸ் வளர்க்கக்கூடாதாங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதாவது கப்பி ஃபிஷ் அப்படிங்கிறது நேச்சுரலில் ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பாண்ட்லேருந்து லேக்லேருந்து வந்த ஃபிஷ் தான். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய அக்வேரியம் ஹாபியில் ஸோ இந்த மாதிரி வளர்க்குறதுக்காக கலரேஷன் எல்லாமே மாடிஃபை பண்ணுறதுக்காக கிராஸ் ப்ரீடிங் பண்ணி ஸோ நிறைய இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் வந்துருச்சுது. ஸோ 20 years பேக் வந்து கப்பி ஃபிஷ்ஷோடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இவ்வளோ கலரேஷன் உள்ள கப்பி ஃபிஷ்ஷஸ் வந்து எந்த அக்வேரியம் ஷாப்ஸ்லேயும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா போக போக தான் நிறைய காஸ்ட்லி ப்ரீட்ஸ் வந்து எல்லோரும் வாங்க ஆரம்பித்து லைக் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸை நம்ம ப்ரீடர்ஸ் அதாவது லோக்கல் ப்ரீடர்ஸ் வந்து ப்ரீட் பண்ணுறதுனால ஸோ அது ரொம்ப லோ ரேட்டில் வந்து ரீட்டைலர் ஷாப்ஸ்க்கு வர்றதுனாலையும் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய பேர் வாங்கி வளர்க்குறாங்க. முன்னாடி மாதிரி வந்து கலர்லெஸ்ஸாக 10 rupees கப்பீஸ் வந்து வளர்க்குறவங்கள விட இப்போ நிறைய இம்போர்ட்டட் கப்பீஸ் அதாவது 50 rupees பேர் வந்து 50, 80, 100 இந்த மாதிரி ரேஞ்சில் அதாவது 100 to 200 ரேஞ்சு. ஸோ சில கப்பி ஃபிஷஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபெண்ட் கப்பீஸ் இந்த மாதிரி இருக்கிற கப்பீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நிறைய வந்து எப்போவுமே லாட்ஸ் வந்து வருது, வாங்கி வளர்க்குறாங்க. ஸோ எல்லா கப்பி ஃபிஷ்ஷும் அவுட்டோர் பாண்டில் நான் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். பட் அதுக்கு உண்டான ரிக்குவயர்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான கப்பி ஃபிஷஸ் இப்போ ஆல்பினோ, ரெட் கப்பீஸ் இந்த மாதிரியான வெரைட்டிஸை நீங்கள் அவுட்டோர் பாண்டில் வளர்க்குறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கப்பி ஃபிஷஸ்க்கு ஃபீமேல் அப்படிங்கிறது ப்ரீடர் சைடில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு லோ ரேட்டட் கப்பியில் ஃபீமேல் பேர் வாங்கிட்டு ஸோ பேர் 10 rupees 20 rupees அந்த மாதிரி கிடைக்கிறதுல வாங்கிட்டு ஸோ எக்ஸ்பென்சிவான கப்பி ஃபிஷஸ் இம்போர்ட்டட் கப்பி ஃபிஷஸில் இருக்கிற மேல் வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணியே நம்ம ரொம்ப கலர் அதிகமாக இருக்கிற ஃபிஷஸ் வந்து எடுத்துடலாம், ப்ரைஸ் எடுத்துடலாம், அதை வச்சு நம்ம சேல் பண்ணலாம், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற அக்வேரியம் டேங்க்ஸில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த அதில் வரக்கூடிய ப்ரைஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அப்படி இருக்காது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சிவான கலரேஷன் அதிகமாக இருக்கிற கப்பீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கலர் பேட்டர்னில் அந்த பேரண்ட்டை வந்து கரெக்டாக ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ கலர்ஸ் வந்து கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஃபிஷ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா அது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி, அதாவது சிக்லிட்ஸ் ஆகட்டும் இல்லை கப்பி ஆகட்டும் இல்லைனா கௌராமி ஃபிஷஸ் ஆகட்டும், கௌராமிலே வந்து காஸ்ட்லி கௌராமிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கௌராமிஸ்லாம் ஏன் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோடைய பாடியில் இருக்கிற கலர் பேச்சஸ்ஸு ஸோ பிளான்டட் டேங்கில் விடும்போது அது மேலே வந்து லைட் டேட் ஆகும்போது க்ளோயிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் கலர் ரேஞ்சு கலர் பேட்டர்னை வச்சு தான் ஒரு ஃபிஷ்ஷோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கு ரீசனே அதுதான். அது ஏன் அப்படின்னா இப்போ ஃப்ரைஸ் ஒரு ஃபிஷ் வந்து எக் லேயிங் ஃபிஷ்ஷோ இல்லைனா டேரெக்டாக குட்டி போடுறதோ ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலரில் வந்து கிடைக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ரேஷியோவில் கிடைக்குதுங்கிறத வச்சு தான் ஃபிஷ்ஷோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவான கப்பி ஃபிஷ் ஆகட்டும் எந்த ஃபிஷ் ஆகட்டும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்லிட்ஸில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ எக்ஸ் கிடைக்குது, அதில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் தான் கிடைக்குது அப்படின்னா அதோடைய அவங்க கொடுக்குற கேர் லெவலுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுலேருந்து கிடைக்கிற ப்ரைஸ் அதாவது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ கம்மியாக இருக்கும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீடர் சைடில் இருக்கிற காம்ப்ளிகேஷனு, ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு ஃபீட் கொடுக்கறது, ஸோ அதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ்லேருந்து அது அக்வேரியம் ஷாப்ஸ்க்கு வர எடுக்கக்கூடிய டியூரேஷன் அதாவது சைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்தால் தான் சேலுக்கு வந்து வரும். ஸோ
அது வரைக்கும் வந்து அவங்க கொடுக்குற கேருக்கு தான் அந்த ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவுட்டோர் கப்பி ஃபிஷ் பாண்டில் கப்பி ஃபிஷஸ் இல்லாமல் ஒரு சில ஃபிஷஸ் வந்து வளர்க்கலாம். அது வந்து எல்லா ஃபிஷஸுமே பாண்டில் தான் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. பிரீடர் சைடில் சிமெண்ட் பாண்டில் தான் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு கொடுக்குற வாட்டர் பேராமீட்டர்ஸு ஃபீடு எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கும்போது கரெக்டாக வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியும். பட் நம்ம செலவு பண்ணுற நேரம், டைமு, நேரம், பணம் ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இதுக்கு கப்பி ஃபிஷ், மோலி ஃபிஷ் தான் செட் ஆகும். ஸோ அதனால் 90% பார்த்தீங்கன்னா அவுட்டோர் சிமெண்ட் பாண்டோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லையோ கப்பி ஃபிஷ் இல்லை மோலி ஃபிஷ் தான் வளர்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நார்மல் ரீட்டைலர் ஷாப்ஸ்லேயே அந்த மாதிரி ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குமே இதில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அவங்க ப்ரீடிங் வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க இப்போ அக்வாரியம் ஷாப்ஸில் கிளாஸ் டேங்க்லேயே வந்து கப்பி ஃபிஷ், மோலி ஃபிஷ்லாம் வந்து ஒரு சிலது ப்ரீட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரைஸை கூட அவங்க எடுத்து அவங்ககிட்ட நிறைய தொட்டிங்க இருக்கும், பவுல்ஸ் இருக்கும், எடுத்து ப்ராப்பராக அதை போட மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ குட்டிங்களை பெரிய ஃபிஷஸ் வந்து சாப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டாங்க. இது காரணம் என்னென்னா இந்த ரெண்டு ஃபிஷ்மே வந்து லோ ரேட்டட் ஃபிஷஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வரும்போது லாட் வந்து அதிகமாக நிறைய மீன்களை வந்து கம்மி விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. நல்லா வந்து ஒர்த்தான ப்ரைஸ்லையும் சேல் பண்ணுவாங்க. அதில் ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து அதிகமாக, அதாவது ஒரு ஃபிஷ்ஷு சேல் பண்ணுறதுல, ஒரு பேர் சேல் பண்ணுறதுல கம்மியாக இருந்தாலும் சேல் பண்ணுற எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இதுவே வந்து சிக்லிட்ஸ் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ அது ப்ரீட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. ப்ரீடிங் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபிஷ் வளர்க்கலாம்னா நீங்கள் கோய்கார்ப் வளர்க்கலாம், கோல்டு வளர்க்கலாம் பாண்டில். பட் என்ன தலைவலின்னா கோல்டு, கோய்கார்ப் இது ரெண்டுமே வந்து சிமெண்ட் பாண்டில் வளர்க்கலாம். பட் சைஸ் வந்து ஓரளவுக்கு பெருசாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் பாண்ட்ஸை இருக்கிற பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்காக நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வந்து வைப்பீங்க. ஸோ 3 வெயிலில் 1 வெயில் பட்டால் தான் பிளான்ட்ஸ் வந்து கரெக்டாக வளரும். பாசை வந்து ஓரளவுக்கு பிடிச்சாதான் வந்து நல்லது மீனுக்கும். ஸோ இந்த ஹீட் வந்து கோல்டு ஃபிஷஸ்க்கு ஒத்துக்கணும் அப்படின்னா உங்கள் மீன் தொட்டியோட சைஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ சைஸ் அதிகமாக இருக்கும்போது தான் சன்லைட் படும்போது ஃபஸ்ட்டு ஒரு 30% லேயரில் வாட்டர் ஹீட் இருந்தால் கூட இது இருக்கிற 70% சில்னஸுக்கு அது வந்து கரெக்டாக மூவ் ஆகி கீழே போயிடும். ஸோ அப்படி கீழே போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தேவையான டெம்பரேச்சரில் அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன வரும்னா நீங்கள் வின்டர் சீசன்லாம் வரும்போது இந்த ஃபிஷ்ஷுக்கு கேர் கொடுக்கறது அவுட்டோர் பாண்டில் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பெரிய சைஸ் தொட்டினா தான் அதுக்கு ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் வச்சுட்டு கரெக்டான மெடிசின்லாம் கொடுத்து கேர் பண்ண முடியும். கோல்ட் ஃபிஷ் அண்ட் கோய்கார்ப் பொறுத்த வரைக்கும். ஸோ கப்பி ஃபிஷ்க்கு வந்து அப்படி அந்த அளவுக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ண போகிறதுல உங்கள் ஹாபிக்காக தான் பண்ணுறீங்கன்னா சின்ன சைஸ் தொட்டிலே நீங்கள் நிறைய கப்பீஸ் வந்து வளர்க்க முடியும். ஸோ இதுவே வந்து கோல்ட் ஃபிஷ்ஷு, கோய்கார்ப்பில் சைஸ் வேரியேஷன் வந்து நீங்கள் ஒரு பெரிய ட்ரம்மோ இல்லைனா பெரிய சிமெண்ட் தொட்டியோ மெயின்டைன் பண்ணும்போது அந்த தொட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, நீங்கள் வைக்கிற செடிங்க வந்து அதிகமாக வளரும், பாஸ் பிடிக்கும். ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணலன்னா அது ஒரு பெரிய தலைவலி ஆகிடும். ஸோ அது அந்தக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இந்த 2 ஃபிஷ்ஷையும் வளர்க்கலாம். கோல்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கொய்கார்ப் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் கூட வளர்க்கலாம். அதாவது பிளான்டட் டேங்க்கில் விடுற மற்ற ஃபிஷ்ஷஸையும் டெட்ரா வெரைட்டிஸையும் கூட வளர்க்க முடியும். பட் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து அவுட்டோர் பாண்ட்ஸில் நிறைய பேர் டெட்ரா ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்த்தது கிடையாது. ஸோ டெட்ரா ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் வாட்டர் சென்சிட்டிவ் ஃபிஷ் அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் வந்து ரிஸ்க் எடுக்கிறது, அதுக்காக செலவு பண்ணி லேஅவுட் செட் பண்ணுறது வந்து இண்டோர்லேயே வச்சுக்குவாங்க. பிளான்டட் டேங்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் அதை பராமரித்து கரெக்டாக கொண்டு போகிறதே ஒரு பெரிய மெயின்டெனன்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் அவுட்டோர் பாண்டில் டெட்ரா வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறது நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு வாட்டி ரம்மினோஸ் டெட்ராவை ட்ரை பண்ணியிருக்கேன் அவுட்டோர் சிமெண்ட் பாண்டில். பட் அது செத்துருச்சு கொஞ்ச நாள்லேயே வந்து அதை நான் லூஸ் பண்ணிட்டேன். இதுவே வந்து கிளாஸ் டேங்க்கில் இண்டோரில் வச்சு ஒரு பிளான்ட் செட் பண்ணி பாட் பிளான்ட் செட் பண்ணியிருந்தா கூட ஃபிஷ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுவே அவுட்டோர் கப்பி ஃபிஷ் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக ப்ரீடிங் வரைக்கும் போயிருக்கு. நான் 2-3 வாட்டி ப்ரீடிங் சைக்கிள் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இதுவே கப்பி ஃபிஷ் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனில் அவுட்டோர் பாண்ட்ஸுக்கு பெஸ்ட்டு சாய்ஸான ஃபிஷ்ஷு. இது போக ரெண்டாவது நீங்கள் இன்னொரு 2 ஃபிஷ் வளர்க்கலாம். ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று கொய்கார்ப் நான் சொன்னேன். பட் இதில் கோல்டு அப்படிங்கிறது வந்து டாப் லேயர் கவராக இல்லாமல் இருந்தாலும் அது ஜம்ப் பண்ணாது. இதுவே வந்து நீங்கள் கொய்கார்ப் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷு. டாப் கவராக இல்லாமல் இருக்கும்போது அதுங்களுக்குள்ளே வந்து நிப்பிங்கு சண்டை போடும்போது ஜம்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அலுமினியம் நெட் மாதிரி ஏதாவது போட்டுக்கிறது நல்லது. ஸ்டீல் ஏதாவது போட்டிங்கன்னா நீங்கள் அவுட்டோரில் வந்து அது வந்து கொஞ்சம் கரோட் ஆயிரும். ஸோ அது துருப்பிடிக்கிறதுனால பிரச்சனை வரும். ஸோ இதுவே நீங்கள் அலுமினியம் நெட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கும் லோ பட்ஜெட்டில் போகணுன்னா நீங்கள் பிளாஸ்டிக் நெட்டு இல்லைனா காய்கறி கடைகளில் வந்து இந்த காய்கறிக்காக யூஸ் பண்ணுற நெட்லாம் இருக்கும், இந்த பூண்டு இதெல்லாம் வரக்கூடிய நெட்டு. ஸோ இந்த நெட்டெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நெட்டே வச்சு பெரிய ப்ரீடிங் இதிலலாம் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் எல்லாமே. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வெளியே சிமெண்ட் பாண்டில் கோல்டு
கோவை கார்ப்பு வளர்த்திங்கன்னா அதையும் வந்து கரெக்டாக அது எக் லே பண்ணி ப்ரீடிங் பண்ணணும். ஸோ ப்ரீடிங் சைக்கிள் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.